கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்முடைய எஜமான ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பாடுகளை, நெருக்கங்களை, அவமானங்களை, புறக்கணிப்புகளை கடந்து வந்திருக்கீங்க. அப்படி இந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் உங்களை மோதி அடிக்கும்போது அதை எந்த விதத்தில் கையாண்டீர்கள்? அதிலிருந்து எப்படி ஜெயம் பெற்றுக் கொண்டீர்கள்? இதற்கு பதில் சொல்வதற்கு காலமும் சமயமும் போதாது. நான் பிறந்து மண்ணில் விழுந்ததிலிருந்து போராடுகிறேன். இன்னமும் போராடுகிறார்கள். எல்லாருடைய நோக்கமும் எப்பொழுது ராஜேந்திரன் பெயர் அற்றுப்போம். 2011 நவம்பர் மாதம் 4வது ஹார்ட் அட்டாக்கில் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் மரித்து போவேன் என்று நானே என் மனைவியிடத்தில் சொன்னேன். மருத்துவரும் பரிசோதித்து அரை மணி நேரம்தான் என்று சொன்னார். என்னால் அற்புதம் பெற்ற ஜனங்கள் கூடி அழுகிறார்கள். 200க்கு அதிகமான ஜனங்கள் ஆஸ்பத்திரியில். அப்பொழுது ஒரு தம்பதியினர், வயதானவர்கள், அவர்களை கையமர்த்தினார்கள். ஜெப மையத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் ஜெபித்து வந்திருக்கிறோம், உங்கள் ஜெபத்தை நிறுத்துங்கள். என்ன என்று கேட்டார்கள். ஆண்டவர் அவனை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் சாகட்டும், நீங்கள் ஜெபம் பண்ணி திரும்ப கேட்காதீர்கள். எல்லாருக்கும் கோபம், பதில் பேச முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் 2 பேர் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை. 200 பேர் ஜெபத்தை கேட்டார். அந்த 2 பேர் தம்பதிகள் யாரும் அல்ல. யாருக்கு ஒரே மகனாய் பிறந்தேனோ என் பெற்ற தாயும் என் தகப்பனும் தான். ஒருவேளை இதிலிருந்து உங்களுக்கு புரியும் எத்தனை பாடுகளை அனுபவித்திருப்பேன். அதிகபட்ச வேதனையை சொல்வேன். கடந்த மே 2021 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:30 மணி என் மனைவி கண்ணை மூடினாள். கொரோனா தலைவிரித்தாடுகிறது. மதுரையில் ஆஸ்பத்திரியில் பாடியை வைத்திருக்கிறேன். 2 பிள்ளைகள் அழுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு சில சகோதரர்கள் உதவியோடு பெட்டி செய்து ஒரு திறந்த அரைபாடி வண்டியில் பிரேதத்தை ஏற்றி அனாதையைப் போல என் 2 பிள்ளைகளை என் தோளின் மேல் வைத்து, முன்னே பிரேதம் போகிறது, பின்னே காரிலே அழுது கொண்டே போகிறேன். அனாதையைப் போல அடக்கம் செய்தேன். திண்டுக்கல்லில் திரும்பினேன். வருடம் 1.25 ஓடிட்டு. என் மனைவியோடு பிறந்தவர்கள் 11 பேர். ஒருவர் கூட இன்று வரை அவள் மரணத்தை விசாரிக்கவில்லை. என் பெற்றோர் கூட
மனைவி இறந்துட்டாலாமே, கேட்கல. நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள். ஒன்று மட்டும் என்னை சந்தோஷப்படுத்துகிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அவரை தன்னந்தனியே சீஷர்கள் கூட கைவிட்டு ஒதுங்கினார்கள். எனக்கும் அப்படியே சம்பவிக்கிறது. இதில் எனக்கு இருக்கிற ஆறுதல், ஒருவர் மட்டும் என்னை விட்டு விலகவில்லை. இதற்கு ஜெயிப்பதற்கு நான் கற்றுக்கொண்ட பாடம், என்னுடைய ஆவிக்குரிய ஆசான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், வாயை மூடிக்கொள், அவ்வளவுதான். ஒருவரிடத்தில் ஒன்று பேச மாட்டேன். அவர்கள் விருப்பத்திற்கு பேசுவார்கள், பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். அடிக்கடி 2 காரியங்களை என் பிள்ளைகளிடத்தில் மாறி மாறி சொல்லுவேன். கண்ணு, இன்னைக்கு காலையில் வண்டி எடுத்துட்டு வெளியே இறங்கினேன்டா, ஒரு நாய் குலைச்சிச்சு. அப்பா அழலாம் இல்லை, நான் வாட்டுக்கு போயிட்டேன். அப்படித்தான் சில நாய்கள் நம்மை பார்த்து குலைக்கும். குலைப்பதற்காகவே நாய்களை படைத்தவர், கேட்பதற்காக மனிதன் நம்மை படைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அமைதியாக இருப்பது ஒன்றுதான் இதற்கு இருக்கிற பதில். ஆமென். இந்த உபத்திரவங்கள், போராட்டங்களை நீங்கள் மேற்கொண்டு வருகிறதற்கு நீங்கள் செய்த ஒரு காரியம், அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விடுவீர்கள். ஆமென். காரியம், அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து விடுவீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்ற அந்த வேத வார்த்தையின்படி அமைதியாய் நாம் இருக்கும் பொழுது அதை மேற்கொண்டு விடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டுனேன்.